இந்தா போய் ரேஷன் கடையில அரிசியும் பருப்பும் வாங்கிப்போம். அண்ணி நம்ம கிட்ட தான் அரிசி இருக்குல்ல, அது இல்லாம இன்னும் இந்த மாசத்துல 15 நாள் இருக்கு. அம்மா போட்டுமா? ஏன் போனா என்ன குறைஞ்சா போயிடுவ? இல்ல நீ காலையில அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் படிக்கல, படிக்கணும். சார் கலெக்டர் படிச்சா உடனே கலெக்டர் கிடையாது. படிக்கிறன்ற பேர்ல உங்க அண்ணன் காசை கரைக்கணும், அப்படியே நைஸா பேசி சொத்தை எழுதி வாங்கணும், அதானே? இன்னும் எத்தனை வாட்டி நீ இதே சொல்லுவீங்க? எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. அப்ப உங்க சின்ன அண்ணன் வீட்டுல போயிருக்க வேண்டியதானே? அண்ணி அண்ணன் என் கூட 2 ரூபாய் கேட்டாரு, அதனாலதான் நீங்க வந்தேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சும்மா இந்த கதையெல்லாம் இங்க விடாத. இங்க இருந்து எதுக்கு என் உயிரை எடுக்கிற? உனக்கு சமைச்சு போடதான் நான் இங்க இருக்கேன்னா என்ன? இன்னைக்கு சாப்பாடு லேட்டா தான் வரும், சும்மா வந்து சாப்பாடு கேட்டுட்டு நிக்காத. உன்னால போக முடியுமா முடியாதா? சரி நீ கூட நான் போயிட்டு வரேன். சரண்யா, என்ன ஆஃப் டேலே வந்துட்டீங்க? எனக்கு ஒர்க் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதான். டேய் சாப்பிட்டியாடா? எங்கங்க சாப்பிட்டு படிக்க சொன்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றான். டேய் கையில நான் பை வச்சிருக்க. அது அப்புறமா ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னேன், இப்பவே போறேன்னு சொல்றான். உனக்கு அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்குல்ல, நீ மேல போய் படிக்கிற வேலையை பாரு. பை கொடு போ. எங்க சாப்பிடலாமா? இல்ல அப்புறமா சாப்பிடுறேன். ஏ பிரசாந்த், உனக்கு நல்ல யூபிஎஸ்சி சென்டர்ல அட்மிஷன் போட்டிருக்கேன். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ அங்கேயே இருந்து படி. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வா. என்னடா அப்படி பாக்குற? எங்க நல்ல விஷயம் தாங்க, இவனுக்கு கோச்சிங் சென்டர் தான் கரெக்டா இருக்கும். நீங்க அந்த லெட்டர் கொடுங்க. ஏங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இவ்வளவு காஸ்ட்லியான கோச்சிங் சென்டர்ல போய் சேர்த்து விட்டுருக்கீங்க, எவ்வளவு செலவாகும்? ஏன் தம்பி நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு என்ன? உனக்கு தான் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, அப்புறம் என்ன? என்ன பாக்குற? அன்னைக்கு உன ரேஷன் கடைக்கு போக சொன்னால, அப்பவே எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணினா அம்மா மாதிரி பாத்துப்ப நினைச்சதுனால என் தம்பி அவன் கூட வீட்டுல விட்டு போறேன். நீ என்ன அவனை அவ்வளவு குழம்புப்படுத்தி வச்சிருக்க? இப்ப கூட அவன் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக அந்த கோச்சிங் சென்டருக்கு அனுப்புறேன், உனக்காக ஒண்ணும் இல்ல. அண்ணா எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. ஒரு நிமிஷம் தான். இப்ப வரைக்கும் அவன் அம்மாவா தான் பாத்துட்டு இருக்கான். அங்க போனா அண்ணி இருப்பாங்க, நம்மள நல்லா பாத்துப்பாங்க, நல்லா படிக்க வைப்பாங்கன்னு நினைச்சு வந்தான். நீ என்னன்னா அவங்கிட்ட போய் சொத்து அதிகம் பேசி வச்சிருக்க. அண்ணி நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன், எனக்கு சொத்துலாம் அது வேணாம். அண்ணா எங்க கையெழுத்து போட சொல்லி சொல்லுங்க, நான் போட்டேன். பாத்தியா, இத்தாண்டி அவன் ஒய்ஃபா வர நீங்கெல்லாம் குடும்பத்தை நல்லா நடத்தி ஒற்றுமையா பாத்துப்பீங்கன்னு பார்த்தா அண்ணன் வீட்டுல பிரச்சனை உருவாக்க பாக்குற. இதே அவன் தம்பிங்க வந்து எப்படிதான் நீ பண்ணிருப்பியா? அண்ணிங்கவ அம்மா மாதிரி, ஆனா எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? குடும்பத்தை பிரிக்க தானே பாக்குறீங்க. சாரி சபரி, பிரசாந்த் சாரிடா. நீ எங்கேயுமே போக வேணாம், இனிமே இங்கேயே இருந்து படி, நான் அவனை பாத்துக்கிறேன். சொல்லாத, செயல்ல காட்டு.